ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. எல்லாம் நல்லா போகுது. கேர் எங்கேயோ காணாமல் போயிட்டுருக்கியா? கேர் ரொம்ப உள்ளே இருக்கியா? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குவாட்விக் ப்ரோ வந்து மீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டப்புக்கு தாங்க போகிறோம். ஸோ ஒருத்தங்க வந்து என்னை கூப்பிட்ருந்தாங்க, ப்ரோ வாங்க மீட் பண்ணலான்னு. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணலான்னு தான் போயின்ட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அது நான் எப்படி சொல்கிறது, என்ன சொல்லலாம், ஓகே. அவங்க வந்து அப்போலேருந்து கூட இருந்தாங்க ஒரு 1 வீக்காக. ஸோ எனக்கு வந்து போக டைமே கிடைக்கலையா. ஸோ அவங்க வான்னு சொல்லும்போது நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலி இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கும் 2 பேரும். ஸோ அதுவும் இன்றைக்கி 12 o'clock வர சொன்னாங்க. இப்போ 2:45 ஆக போகுது. ஸோ எனக்கு வந்து பஞ்சுவாலிட்டி கொஞ்சம் கம்மிங்க. ஏன்னா எனக்கு வந்து ஷெடியூல் அப்படி பிஸியாக இருப்பேன்னா. ஸோ எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்ல முடியாது. வெயில் ஓரளவு பரவாயில்ல, கம்மியாக இருக்குது. ஸோ நான் கிட்ட போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மழை வருது காய்ஸ் பெங்களூரில். ஓ எங்கேயா? லெஃப்டா ரைட்டா ப்ரோ? ஸ்ட்ரைட்டா? மழை வருது, வண்டியாவது வாட்டர் வாஷ் ஆகட்டும். ஸோ அவங்க எங்கே கூப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்சூர் லேக் கிட்ட கூப்பிட்ருக்காங்க. ஸோ யாரை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? அது ஒரு சஸ்பென்ஸ். ஸோ அங்கே போயிட்டு போய் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. மழை வேறு வருது ஆஃப்டர் மெனி டேஸ் இன் பெங்களூர். வரத்தான் வருது, ஸ்பீடாக வரத்தை விட்டு ட்ராப்பாஸாக வந்துருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறேன்னா என்ன பேசுகிறதுனே தெரிய மாட்டேருக்கு. ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியது தான். ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 இல்லை, ஒரு 6 to 5 kilometers இருக்கும். பாருங்கள் கைஸ், ஸ்கூல் பசங்களாம் வராங்க. மை காட். அந்த ஆட்டோ கண்ணாடியில் பார்த்தீங்களா நம்ம வண்டி அழகாக தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு வந்து தெரியுது காய்ஸ். நான் லைட்டாக பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், என்னத்துக்குன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். நான் ப்ரீவியஸாக ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தேன். ஸோ என்னோடய கேமரா சேலுக்கு இருக்குன்னு. அது ப்ராங்க்கெல்லாம் இல்லை, சீரியஸாகவே சேல் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்திருந்தேன். ஏன்னா எனக்கு குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்னா, அப்புறம் ஒருத்தங்களுக்காக அந்த ஐடியா வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. எல்லாம் நல்லா போகுது. அதான் சும்மா அப்படியே மீட் பண்ணலான்னு வந்தேன். ஓகே 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 நாங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இது கொஞ்சம் V3 கொஞ்சம் பவர் கம்மி தான். V3 தான் கொஞ்சம் ஜாஸ்தி பவர். ஸோ V3 ஓட்ட போகிறோம் கைஸ். ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கா, ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஓட்ட. ஓகே 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 வாயா. உட்காருவா.
ஓகே. கியர் எங்கப்பா? ஸோ இதாங்க ஸ்குவாட் வீக்கோட பைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டத்துக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஸோ ஹேண்டில் வந்து ஸ்டிஃபாக இருக்குல்ல, ஹேண்டில் ஸ்டிஃபாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கியா ஓட்டுறதுக்கு? கியர் எங்கேயோ காணாமல் போயிட்டுருக்கியா? கியர் ரொம்ப உள்ளே இருக்கியா? பட் நல்லா இருக்கியா இது V3? R15 V3 செம்மையாக இருக்குது. ஆனால் ஹேண்டில் பார்த்தா பெருசாக இருக்குது. ஸோ வாய்ஸ் V3 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு V3 வாங்குற பிளான் தான் இருந்தது. பட் நான் வாங்குற டைமில் வந்து V3 இருந்து இல்லையா, சரின்னு சொல்லிட்டு தான் நான் V4K போயிட்டேன். இல்லைனா V3 தான் வாங்கியிருப்பேன். ஓ ரைட்டா. ஓகே ஓகே. நல்லா இருக்கியா? ஸோ வண்டி ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது கைஸ். ஸோ V3. ஸோ இவர் தான் கார்ட்விக் ப்ரோ. வண்டி V3 செம்மையாக இருக்குது ப்ரோ. ஹார்டானா இப்படி இப்போ வந்து ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணிட்டு இப்போ இப்படி ஓட்டுறீங்களே, அதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்மூத்தாக இருக்கா V3 கம்பேர் பண்ணுறதோட? ஓகே. எல்லாரும் தான் சொல்கிறாங்க ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. இது நல்லா இருக்கு. ஆனால் அந்த ஹேண்டில் தான் லைட்டாக பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுக்கு. பட் நல்லா இருக்குது V3. கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைட், லாங் ரைட் பண்ணுறதுக்கு. கம்ஃபர்டபுள். நானும் பார்த்தா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட்டி பார்க்கணும், கொஞ்சம் இன்னொரு லாங்கு, அப்புறமா சேஞ்ச் பண்ணுறத வேணாமான்னு. இல்லைன்னா இந்த இது மட்டும் ரைஸ் பண்ணுற மாதிரி வரும்ல, அது மட்டும் போட்டால் போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். பட் நல்லா இருக்கு. ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன், வேணா நீங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு ஓகே அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. 10K தானே தான் இன்னொரு வீடியோ போடலான்னு இருந்தேன். இது போட்டால் 10 தாண்டிச்சு, இது தாண்டிச்சு இன்னொரு 40 10 தாண்டிச்சுன்னா நான் கவுனில் காலேஜ் மழை வரும். ஒருத்தில் போக மாட்டேன். கரெக்டாக 200 பாலம் வச்சுருக்காங்க. 200 லிக்ஸ் தான் ரெகுலராக போட்டுட்டீங்கன்னா வெளியே தான் போகணும். இவங்க கொடுத்தா வர மாட்டான். ரொம்ப கஷ்டப்படுறாரு பெட்ரோல் போட்டதா. இல்லை நான் ரெகுலராக போட ஆரம்பிச்சேன். நீங்கள் ஓன் வாய்ஸ் போடுறீங்களா, அந்த மாதிரியே போடுங்க. நீங்கள் நல்லா இதில் போட்டீங்களா? அவர் யூஜி என்னோட ஹிந்தி வணக்கம். அவர் எனக்கு ரொம்ப நல்லா ஓட்டணும். இல்லை எட்டாவது பார்க்கணும் ஆசை. டான்ஸ் ப்ராக்டிஸ் யார்த்தா ஓட்டிட்டு இல்லை அவர் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. போய் நீங்கள் வாங்கல, பேங்க் போயிருந்தேன் நான் அவர் ஷோரூமுக்கு. ரொம்ப ஜாஸ்தி டேக்ஸ் இருந்துச்சு, அதனால் அவர் போய் யூகிட்ட வாங்கினோம். அவருக்கு 10.5 ப்ளஸ் இங்கே தான் 12.5. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து வண்டியை ஒரு ரவுண்ட் ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டி பார்க்கணும். நாங்கள் சரி ஓட்டி பாருங்கன்னு இருக்கேன். ஆனால் இந்த வண்டி இவ்வளோ லைட்டாக கண்ணு இருக்குங்க எனக்கு. ஸோ V3 தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா அக்ரெசிவாக இருக்கும் பொசிஷன், ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி ப்ராடாக ஸ்டிஃபாக இருக்குல்ல, ஸ்போர்ட்டாக, அதனால தான் அப்படி ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே போயிட்டாரு. ஸோ ஹாய் ஹலோ குவாடிக் ஃபேமிலி. ஸோ நான் வந்து ப்ரோவோட கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோவோட சேனல் பேர் வந்து ஐயோ சரி இருங்க நான் சொல்கிறேன்.
மறந்துட்டேன். ஸோ அவரோட V4 வெர்ஷனை தான் நான் இப்போது ட்ரைவ் பண்ண போகிறேன். பட் என்னோடய பைக் விட ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. திருப்பி அதே பழைய ஒரு ஃபீல் வருது எனக்கு. பட் ப்ரோ என்னை மீட் பண்ண வந்திருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட் ப்ரோ. ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. திருப்பி இதே மாதிரி ஹேண்டில் பார் மாற்றணும்னு நினச்சேன். பட்டு இல்லை, நான் மாட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இல்லை, லைட்டாக திருப்பிட்டான். ஸோ மறக்காமல் ப்ரோவோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சேனல் பேர் மறந்துட்டேன். ஓகே, நான் வந்து அவர் ப்ரோ போடுவார் கீழே டெக்ஸ்ட்டில். ப்ரோ எனக்கும் ஷேர் பண்ணுவார். நான் வந்து உங்களுக்கு நானும் போடுறேன். பட் V4 வெர்ஷன் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெரி எக்ஸலண்ட் கைஸ். இப்போதைக்குன்னு பார்த்து மழை நல்லா வந்துட்டுருக்கு. மறக்காமல் ப்ரோவோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறாரு. ஓகே ப்ரோ, இருங்க நான் அது இது காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பாய் 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 பாய். பாய் ப்ரோ. பாய் பாய் பாய். ஆ ஓகே ஓகே. எப்படியா இப்போ? ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போய் அவங்களை மீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குவாட்விக் ப்ரோ வந்து மீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ என்ன ஒரு மனுஷங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ இதாக இருந்துக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அவங்க பைக்ஸ் எல்லாம் யாரும் அவ்வளோவா தரமாட்டாங்க. ஓகேவா, நான் வந்து தருவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் வேறு யூடியூபர்ஸ் ஆகட்டும், வேறு ஆளுங்களாகட்டும் யாரும் அவங்க பைக் தரமாட்டாங்க. பட் அவங்க அப்படியே எடுத்துட்டாங்க, இந்த ப்ரோ ஓட்டு ப்ரோ அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சர்ஸில் வந்து இன்னும் ரைடு போகணும், ஜாஸ்தி ரைடெல்லாம் போகணுன்னு நல்லா ஆசை இருக்குது. பட் என்ன கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா, இப்போது நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அட்லீஸ்ட் அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம போடுற வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கன்னா இன்னும் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா பெரிய ட்ரிப்பெல்லாம் போகணுன்னு தோணும். ஓகேவா? ஸோ யாரும் இல்லாத கடைக்கு நான் டீ போட்டு என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள். அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாலே ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது வந்து அவங்க ஐடியா வந்து கீழே டேக் பண்ணி விட்றேன். ஃபாலோ பண்ணிப்பாங்க மறக்காமல். ஓகே. பட் மழை வந்து ஓரளவுக்கு தான் வந்திருக்கு, ஓவராலாம் வரல, சும்மா சாரல் மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஏன்னா மழை ஒரு நல்லா ஃபோர்ஸாக வந்து அடிச்சிருச்சுன்னா பரவாயில்ல. மழை வந்து ஸ்லோவாக இருந்துச்சு இல்லையா? ஸோ உள்ளே இருக்க சூடெல்லாம் அப்படியே கிளப்பி விட்ருங்க. ஸோ ரொம்ப ஹீட் ஆகும் இன்றைக்கி. ஸோ ரொம்ப நாளாக இந்த ஷெடியூல் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு, அவங்கள மீட் பண்ணணுன்னு. இன்றைக்கி ஃபைனலாக மீட் பண்ணி ஆச்சு. பெங்களூரில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிளைமேட் சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி சில்லுன்னு. சரி ஸ்காட், நான் இதோட வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you soon in another vlog. அது வரைக்கும் சேஃபாக இருங்க, சேஃபாக ரைடு பண்ணுங்கள், ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ஓகே ஓகே
தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச், பாய்.